ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஷாவ் லீலி தண்ணியில இறந்து போன பொண்ணுங்களோட பாடியை செக் பண்ணும்போது கிளப்ல இருந்த பொண்ணுங்களுக்குலாம் காதுக்கு பின்னாடி சூடு மாதிரி போட்டிருந்தாங்கல்ல, அதே தழும்பு இந்த பொண்ணுங்களுக்கும் இருக்கிறத பாக்குறாங்க. அப்போ இந்த பொண்ணுங்களும் கிளப்ல இருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. ஷாவ் லீலி ரெண்டு பேரும் நேரா லீலியோட மாஸ்டர் கிட்ட போயிடுறாங்க. ஒருத்த மட்டும் அங்க இருந்து ஓடி போயிருக்கான். மாஸ்டர், அந்த விஷம் என்னன்னு எனக்கு தெரியணும், அதை சரி பண்ண முடியுமான்னு லீலி கேட்டுட்டு இருக்கா. மாஸ்டர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. இங்க பாரு, நான் ரிட்டையர்ட் ஆயிருக்கேன், இது ஒரு வைன் பண்ணிருக்கேன், இது ரொம்ப காஸ்ட்லியான கிரேப்ஸ்பா, ஒரே ஒரு வாளி மட்டும் தான் வந்திருக்கு, உனக்காக குடுக்குறேன்னு நம்ம ஷாவ் கிட்ட குடிக்கிறதுக்கு கொடுக்குறாரு. லீலி பாக்குறா, இப்ப நீங்க சொல்ல போறியா இல்ல ஒட்டுமொத்த வைனையும் கீழே தூக்கி ஊத்தவா மாஸ்டர் அப்படின்னு லீலி கேக்குறா. மாஸ்டர் பாக்குறாரு, ஊத்திராத ஊத்திராத, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஒரு மூலிகை இருக்கு, பாம்பு விஷம்னு, அந்த மூலிகைக்கு பேரு. அந்த மூலிகையே இதுல கலந்துருக்காங்கம்மா. கையில என்னென்னலாம் விஷம் கிடைக்குதோ அதெல்லாம் கலந்துருக்காங்க. கொன்னே ஆகணுங்கிற வெறியில இருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அது யாருன்னு தெரியல, என்ன ரெஸ்ட் எடுக்க விடுறியா ப்ளீஸ், நான் ஷாவ் கூட கொஞ்ச நேரம் பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, இல்ல மாஸ்டர், ஒருத்த மட்டும் அங்க இருந்து கிளம்பி போயிருக்கான், அது யாருன்னு தெரியணும், அவன் உயிர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்க, டாக்டருங்களால எல்லாம் குணப்படுத்த முடியாத அந்த விஷத்தை, என்ன நான் விஷத்தையே முறிக்கிற ஒரு ஆளுங்கிறதால என்னோட மருந்து கொடுத்தா கொஞ்சம் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, டாக்டருங்க கொடுக்குற மருந்தை நிறுத்திட்டு என்னோட அந்த மருந்து மாத்து மருந்து இருக்குல்ல அதை கொடுக்கணும், நான் அதை ரெடி பண்றேன், அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அங்க இருந்து கிளம்பி போறாரு. லீலி ஷாவை பார்த்து சிரிக்கிறா, எப்படி சூப்பர்ல, மாஸ்டர் வழிக்கு கொண்டு வந்த பாத்தியா அப்படின்னு. இவனை பார்த்து அவனும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். லீலி ஷாவ் ரெண்டு பேரும் மறுபடியும் தண்ணியில இறந்து போன பொண்ணுங்களோட ஓவியத்தை எல்லாம் பாக்குறாங்க. அந்த பொண்ணுங்க முகம்லாம் வீங்கி போயிட்டு அடையாளமே தெரியாத மாதிரி மாறிடுச்சு. ஜஸ்ட் அவங்களோட ஃபேஸ் எலும்பெல்லாம் வச்சு இந்த ஓவியத்தை எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு லீலி கிட்ட சொல்றாங்க. ஏற்கனவே லீலி இந்த குரூப் பொண்ணுங்களெல்லாம் காப்பாத்தி அமிச்சால, அதுல ஒரு பொண்ணு மட்டும் வேற ஊருக்கு போகாம திரும்பி வந்திருக்காளாம். வேற ஊருக்கு போய் எனக்கு வாழ தெரியல, வாழ வழி இல்ல, அதான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. லீலி பாக்குறா, இங்க என்ன பண்ற அப்படின்னு அங்க இருக்க பொருள் எல்லாம் மோந்து பாக்குறா. நல்ல முடி வளரணும் அப்படிங்கிறதுக்காக சத்து மாத்திரை எல்லாம் செய்யறேன், இந்த ஆயில் எல்லாம் தலைக்கு போட்டா நல்லா முடி வளரும் மேடம், நீங்க கூட எடுத்துட்டு போலாம், என்னை பத்தி தப்பா எடுத்துக்காதீங்க, நான் மத்த பொண்ணுங்க கூட அவ்வளவா க்ளோஸ் இல்லைங்கிறதால அவங்க யார் கூடயும் கான்டாக்ட்ல இல்ல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லீலிக்கு இவ மேல டவுட்டா இருக்கு, எல்லா பொண்ணுங்களையும் ஒன்னா காப்பாத்தணும், அந்த பொண்ணுங்க எல்லாம் இவளுக்கு ஒரு சகோதரி மாதிரி ஆயிருப்பாங்க, இவ எப்படி இப்படி ஒன்னும் பொறுப்பு இல்லாம பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ரீனா கிட்ட கு வந்துடுறான். எல்லா ஆபீசர்ஸும் வந்திருக்காங்களான்னு அட்டெண்டன்ஸ் செக் பண்ண, ஒரே ஒரு ஆபீசர் மட்டும் சம்பவம் நடந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரை அவன் வேலைக்கு போகவே இல்ல. அது யார் தெரியுமா, கோர்ட்ல நீதிபதியா இருக்கான்ல ஊக்குன், அவன் தான் அப்படின்னு சொல்ல அவன் வீட்டுக்கு ஷாவ் லீலி ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த விஷத்தை என்னால மட்டும்தான் முறிக்க முடியும்னு உள்ள போய் சொல்லுங்க லீலி சொல்லி விடுறா. உடனே அந்த ஆளோட ஒய்ஃபு கூப்பிட்டு விட்டுடுறா. என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க, அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால எதுவும் சொல்ல முடியாது, சொன்னா அவர் எந்திரிச்சு என்ன கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லீலி பாக்குறா, அப்படியா, அப்ப அந்த ஆள் உயிரை காப்பாத்தாதீங்க, அந்த ஆள் செத்து போட்டோம், அப்புறம் உங்களை யாரும் குழம்புப்படுத்த மாட்டாங்க பாருங்க. லீலி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. மேடம், நான் ஒரு பொண்ணு, நான் என்ன செய்வேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அன்னைக்கு 9ஆம் தேதி நைட்டு ரொம்ப உடம்பு முடியாம வந்தாரு, அதுக்கப்புறமா இதுக்கும் மேல இந்த வேலையில என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வேலையை விட போறேன்னு சொன்னாரு. அப்ப இப்படி விழுந்தவர் தான், என்ன ஆச்சுன்னு தெரியல, எதிரிக்கவே இல்ல, அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வைஸ் மினிஸ்டரோட வீட்டுக்கு தான் இவர் கிளம்பி போயிருந்தாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல, என் புருஷனை காப்பாத்துங்கன்னு காலில் விழுறா. லீலி மாஸ்டர் கொடுத்த மாத்து மருந்து எடுத்து அந்த ஒய்ஃப் கையில கொடுக்குறா. அந்த ஒய்ஃபும் வேகமா போய் அந்த ஆளோட வாயில போடுறா. அவர் ஏஞ்சிடுறாரு, வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறாரு. லீலிய பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காரு. போய் கொஞ்சம் நல்லா சுடுதண்ணி போட்டு அதுல டீ மூலிகை இருக்குல்ல, அதை கலந்து அதை ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்க வச்சு கொண்டு வாங்க அப்படின்னு லீலி சொல்லி அனுப்புறா. அந்த லேடி உடனே ரொம்ப ரொம்ப நன்றி என் புருஷனை காப்பாத்துனதுக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. அங்க அந்த ஜட்ஜும் முழிக்க ஆரம்பிக்கிறான், முறைக்க ஆரம்பிக்கிறான். உன் பொண்டாட்டிய பார்த்து முறைக்காத, ஏதோ இருக்க ஒரே காரணத்தினாலதான் நீ இப்போ உயிரோட இருக்க, உனக்கு ஒரு 4 hours டைம் இருக்கு, அதுக்குள்ள எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னா நல்லது. அந்த கிளப் இருக்குல்ல, அதான் எம்ப்ராய்டரி ஷாப் மாதிரி வச்சு உள்ள ப்ராஸ்டியூஷன் பண்றீங்களே, அந்த கிளப்போட உண்மையான ஓனர் நீ தானே அப்படின்னு லீலி கேக்குறா. அப்படி உன்னை எனக்கு தெரியவே தெரியாது, நான் ரொம்ப நல்லவன், என் பேர்ல எந்த கலங்கமும் கிடையாதுன்னு அந்த ஜட்ஜு உயிர் போற நிலைமையில கூட ஓவரா பேசிட்டு இருக்கான். எப்பா ஷா, உங்க அப்பா மாதிரி இன்னமும் எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கியா, வேணாப்பா, போய் உன் வேலையை பாரு, இந்த பொண்ணு கூட சேராதுன்னு சொல்லிட்டு ஷாப் கிட்ட வேற பேசிட்டு இருக்கான். லீலி பாக்குறா, இவர் பேர்ல கலங்கமே இல்லையாண்டா, பாத்தியா, சரி ஓகே, இவர் பேர்ல கலங்கமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கதையை நம்மளே கிரியேட் பண்ணலாமா, இந்த மாதிரி அந்த எம்ப்ராய்டரி ஷாப் மாதிரி வச்சு அங்க ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணுங்களை காப்பாத்திட்டாங்க, ஆனா அது உண்மையா ரன் பண்ணவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கலன்னு நம்ம ஜட்ஜுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருந்திருக்கு. அதுக்கான விடையை அவர் தேடி இருந்திருக்காரு. தேடும் போது பிரின்ஸ் ஹெங் இருக்கான்ல, அவனும் அதுல ஒரு கூட்டாளின்னு தெரிய வந்திருக்கு. சோ அந்த ஹெங்க தன்னோட கூட சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்து
சேர்த்து இந்த பொண்ணுங்களெல்லாம் கூட்டு போயிட்டு பிரின்ஸ் எங்க கொலை பண்ணிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சா தன்னோட பையனை கொலை பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு நம்ம ராஜா கோவப்படுவாருன்னு நினைக்கிற நீதியை நிலைநாட்டியிருக்காருன்னு ஜட்ஜ பாராட்டுவாரு. கரெக்டா அப்படின்னு கேட்க, கண்டதே சொல்லாதீங்க, நான் அப்பெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜு கத்த ஆரம்பிக்கிறான். லீலி பக்கத்துல போயிட்டு அவரோட பேட்ச் எடுத்துட்டு, இந்த பேட்ச் தான் அன்னைக்கு தண்ணியில நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நாங்க எடுத்தோம். அந்த விஷத்து பக்கத்துலயே இந்த பேட்ச் இருந்தது. இது உங்களோட தானே, ராஜா கிஃப்ட் பண்ணது. அப்போ உங்களுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு தானே. உங்க வீட்டு வாசல்ல ஒரு வேலைக்கார பையன் நிக்கிறானே, அவன்கிட்ட கூட கேட்டேன். அன்னைக்கு நீங்க வெளியே போன விஷயத்த அவனும் சொன்னான். அது மட்டும் இல்லாம இந்த விஷ பாட்டில் இருக்கே, அன்னைக்கு தண்ணியில கலந்த அதே விஷம் தான். இதே மாதிரி விஷத்தை உங்க வீட்டுல 4-5 இடத்துல ஒளிய வச்சிருக்கேன். ராஜாவோட ஆளுங்க வந்து தேடும் போது அதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு தெரிய வரும். என்ன சொல்றீங்கன்னு கேட்க, இல்ல மாட்டேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா ஓ வழியில நான் போக மாட்டேன், நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஜட்ஜை கத்த ஆரம்பிக்கிறான். லீலி பாத்துட்டு இருக்கா. ஏண்டா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், என்னடா பண்ண போற, இதுக்கு மேல என்ன பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்க, அவன் வேக வேகமா கையில வால் எடுக்கிறதுக்காக கீழே தத்தி தத்தி போயிட்டு இருக்கான். லீலி பாக்குறா. கொல்ல போறியா, நன்னா கொன்னுக்கோ, எனக்குன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா யாரும் கிடையாது, நான் ஒரு அனாதை பொண்ணு, ஆனா உனக்குன்னு சொல்லிட்டு காப்பாத்துறதுக்கு குடும்பம் இருக்கு, யாரு இந்த கொலைனால அதிகமா கஷ்டப்பட போறாங்கன்னு சொல்லிட்டு நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு லீலி கத்தியை தூக்கி கீழே போட்டுட்டு இருக்கா. ஒரு 2 ஹவர்ஸ் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், என்னென்ன தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துரு, எல்லார் பேரையும் மாட்டி விடுன்னு சொல்லிட்டு லீலி அங்க இருந்து போறா. லீலி கிட்ட இந்த பொண்ணுங்களெல்லாம் எங்க தங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் கிடைச்சிருக்கு. அவனோட வீட்லயே ஒரு ஓரமா இடத்துல தங்க வச்சிருந்திருப்பாங்க போல. லீலி ஷா வாங்க போறாங்க. அங்க போயிட்டு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். 6 பொண்ணுங்க ஒன்னா ஒரே இடத்துல தங்கி இருந்திருக்காங்க. ஆனா இடம் அத்தனை பேரோடதும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டான்சர் பொண்ணுங்கெல்லாம் மேக்கப்லாம் விதவிதமா யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தங்களை பார்த்தா தனியா அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக. ஆனா அந்த பொண்ணுங்க அதெல்லாம் மறைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எல்லா பொருளையும் ஒன்னாவே யூஸ் பண்ணிருக்காங்க. 1-2 இருந்திருக்கணும். அந்த பொண்ணுங்கெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் யாராவது இந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிருக்கணும். இல்ல அப்படின்னா சாவும் தெரிஞ்சு அந்த பொண்ணுங்க இந்த கிளம்பி போயிருந்திருக்கணும். மறைக்கிறதுக்காக எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு போயிருந்திருக்கணும் அப்படின்னு ஷாவ் சொல்றான். லீலி ஷாக் ஆகுறா. நேரா கிளம்பி அங்க ஒரு கான்ஸ்டபிள கூட்டிட்டு அங்க இருக்கிற டெட் பாடிஸ், அந்த பொண்ணுங்களோட பாடிஸ் எல்லாம் பார்க்க போறா. தலையில கை வச்சு பாக்குறா. முடி தொட்டோனே கிளம்பி வந்துட்டு இருக்கு. ஏன் முடி இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, முடி வழியா தான் அந்த பொண்ணுங்க விஷத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. முடிய தண்ணியில நினைச்சு நினைச்சு தண்ணி மூலமா விஷத்தை எல்லாருக்கும் கடத்திருக்காங்கன்னு யோசிக்கிறா. கையில டக்குன்னு அவளே கடிச்சுக்கிட்டு அந்த முடியில இருக்கிற விஷத்தை அவ கையில வச்சுக்கிறா. இப்ப அதை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓடி போயிட்டு இருக்கா. இங்க மாஸ்டர் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ஷாவ் போறான். என்னப்பா அந்த அடங்காப்பிடாரி வராம நீ மட்டும் வந்திருக்க அப்படி சொல்லிட்டு மாஸ்டர் கேக்குறாரு. நீங்க வெயிட் பண்ண சொன்னாங்க லீலி, அவ வந்துட்டு இருக்காளான்னு சொல்ல, இது மறுபடியும் வராளா, என் ஒயினுக்கப்பா ஆபத்தான் மாஸ்டர் கேட்டிருக்கும் போதே மாஸ்டர் மாஸ்டர்னு கத்திட்டு லீலி வரா. எனக்கு காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு லீலி கையில விஷம் இருக்குல்ல, அந்த விஷத்தை உறிஞ்சு மாஸ்டர் துப்புறாரு. என்னை கொல்றதுக்காக இப்படி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கியா, விஷத்தை நீ எதுக்கு உடம்புல எடுத்துக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கத்த ஆரம்பிக்கிறாரு. மாஸ்டர் இப்ப நீங்க வாயில வச்சிருக்கீங்கல்ல, அந்த விஷமும் ஏற்கனவே இந்த பாடியில இருந்து கண்டுபிடிச்சோம்ல, அந்த விஷமும் ஒண்ணுதானன்னு கேட்க, அதே விஷம் தான், நல்ல வேலை சீக்கிரமா மாத்து மருந்து கொடுன்னு லீலி மாஸ்டர் 2 பேரும் அசால்ட்டா விஷத்தையும் உள்ள எடுத்துட்டு மாத்து மருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஷாவ் லீலிய பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறான். என்ன வேணா பண்ணுவா இவ கேஸ முடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரா கிளம்பி இந்த விஷத்தை கொடுத்தது யாரு அப்படிங்கறத அதான் உள்ள இருக்கான்ல அந்த ஜட்ஜு, அவன்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. ஜட்ஜு பார்த்தா இப்பதான் அந்த சூப் குடிச்சிருப்பான் போல, இறந்து போய் கீழே விழறான். இல்ல வேலைக்காரங்களை நான் செக் பண்ண சொன்னேன், அவங்களே முதல் வாயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு உள்ள கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்ல, வேலைக்கார பொண்ணு உள்ள வரும்போதே அவளும் சாகுற முடிவுல தான் வந்திருக்கா. அந்த வேலைக்கார பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு லீலி கேட்டிருக்கா. நேரா அங்க இருந்து கிளம்பி போறா. அந்த ஒரு பொண்ணு இருந்தால, ஹேர் ஆயில்லாம் பண்றேன் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கேன்னு சொல்றால, அந்த பொண்ணுதான் இங்க வேலைக்கார பொண்ணா இருந்துட்டு இருக்கா. லீலி பாக்குறா. அவங்கள கொல்லணுங்கிறதுக்காக உன் உயிரை பணைய வைக்க முடிவு பண்ணிட்ட, இது சீரியஸா ஒர்த்தா அப்படின்னு கேட்க, அவளை கொடூரமா எங்களை கஷ்டப்படுத்தினாங்க, அவங்கள கொல்றதுக்காக என் உயிர் போனா என்ன பிரச்சனை, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. லீலி சோகமா பாத்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு இறந்துதான் போக போறான்னு சொல்லிட்டு லீலிக்கே நல்லா தெரியுது. என்ன ஆச்சுன்னு கேட்க, அன்னைக்கு நீங்க எங்களை காப்பாத்தி விட்டீங்க, நாங்க இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நிம்மதியானுமே வாழ போறோம்னு நினைச்சிட்டு போயிட்டு இருந்தோம். என்னை எங்க ஊர் பக்கத்துல இறக்கி விட்டாங்க. அப்பதான் என் பர்ஸ வண்டியிலே விட்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சுது. நான் வேகமா வண்டி பின்னாடி ஓடினேன். ஆனா அதுக்குள்ள கேட்டவங்க அந்த வண்டியில இருந்த எல்லாரையுமே பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு அங்க எங்க கூட வந்த காவலாளிங்களெல்லாம் அடிச்சு போட்டிருந்தாங்க. யாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் உயிரோட இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன். இந்த ஜட்ஜு பேரை சொன்னாரு. எங்களை இதுக்கு மேல எவ்வளோடா கஷ்டப்படுத்துவ, ஜஸ்ட் பொண்ணுங்களா பிறந்துட்டோம், காசு இல்லாத இடத்துல பொண்ணுங்களா பிறந்துட்டோங்கிற ஒரே காரணத்தினால எங்க வாழ்க்கையவே முடிக்க பார்த்தாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ணிட்டு நான் அந்த ஜட்ஜை எப்படியாவது கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணேன். ஆனா அவன் ரொம்ப வந்து சீக்கிரட்டா வேலை பார்த்தான். அவன் பக்கத்துல கூட எங்களை விடவே இல்லை. அப்பதான் ரூயி இருக்கால, அதான் அந்த வண்டியில இந்த பொண்ணுங்களெல்லாம் மறுபடியும் ஜட்ஜு கூட்டு போனான்ல, அந்த ரூயி அங்கதான் இருந்தா. நான் நிக்கிறத அவ பார்த்தா. என்ன கூட்டு போயிட்டு எதுக்கு நீ இங்க வந்த அப்படின்னு கேட்டா, நான் அவளை பார்த்து நீங்க என்னடி பண்ற, ஜட்ஜு கூட எதுக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டேன்.
இல்ல எங்கள அவன் விடமாட்டான். எனக்கு வேற வழியே இல்ல. நானே என் முடிவெடுத்து பழி வாங்க போறேன். நீங்க வந்து கிளம்பிரு. காசு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு குடுத்துருக்கா. அப்போ இந்த பொண்ணு ரூஹிய பார்த்து, "இல்ல நானும் உன் கூட சேர்ந்துக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த பிளான் இந்த 2 பொண்ணுங்களும் சேர்ந்து போட்டுருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு நல்ல ஹேர்லாம் வளர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய படிச்சிருக்கால்ல. கெமிக்கல்ஸ், மூலிகைலாம் பத்தி இந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பக்காவா பிளான் பண்ணி அந்த ஜட்ஜு கிட்ட பேசி, "இங்க பாருங்க தனியா நம்ம கிளப் ஆரம்பிக்க முடியாது. மினிஸ்டர் வீட்டுக்கே போயிட்டு நம்ம பிரின்ஸ வந்து ஃபன் பண்ணலாம்" அப்படின்னு இவங்களே ஏமாத்திருக்காங்க. ஜட்ஜும் நல்லா வாய பொளந்துட்டு இதுக்கு ஓகே சொல்லியிருக்கான். அப்ப இந்த பொண்ணுங்கலாம் ஒண்ணா உட்காந்து சாவறதுக்கு ரெடி ஆயிட்டு, அந்த விஷத்த அவங்க முடியிலேயே சீப்பு மூலமா கொஞ்சம் கொஞ்சமா தலைய சீவி சீவி உடம்புக்குள்ள விஷத்த ஏத்திக்கிறாங்க. நம்மள நல்லா வாழ விடாதவங்கள நம்மளும் வாழ விடக்கூடாது. இல்லன்னா நம்ம செத்து போயிடுவோம். ஆனா அவங்க எந்த கவலையும் இல்லாம நல்லாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இந்த பொண்ணு இப்ப பேசிட்டு இருக்கால, அவளும் பண்ணியிருக்கா. விஷத்த குடுத்து அந்த ஜட்ஜ கொன்னுருக்கா. இதுக்கு மேல உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த பொண்ணுங்க போய் முடியல இந்த விஷத்தெல்லாம் தண்ணீல இறக்குனாங்க. அந்த தண்ணி ஏறி அங்க இருக்க எல்லா ஆளுங்களும் இறந்து போயிட்டாங்க. இந்த ஜட்ஜ் மட்டும் இன்னைக்கு தப்பிச்சு ஓடி வந்துட்டான். அது எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? அதான் இன்னைக்கு வந்து அந்த ஜட்ஜையும் போட்டு தள்ளிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ நிம்மதியா ஜாலியா இருப்பாங்க. அதுவும் இல்லாம ஹன்ஷா இருப்பால்ல, அவளுக்கு இன்னைக்கு நிம்மதி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹன்ஷா எவ்ளோ அழகான பொண்ணு, எவ்ளோ நல்லவளா இருந்தா, அவள புதைச்ச இடத்துல இவ்ளோ ஒரு அழகான பூ பூத்திருக்கும் சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுறா. லீலிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அங்கிருந்து லீலி வெளியே கிளம்பி வந்துடுறா. அன்ஷாவோட தங்கச்சியை கூப்பிட்டு இங்கதான் உன் அக்காவை புதைச்சிருக்காங்க. சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, இது பெரிய சமாதியா இருக்குன்னு பக்கத்துல இருக்கதை கேக்குறா. அதுல 6 பொண்ணுங்க ஒன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக உயிரை விட்டாங்க. அவங்க சமாதி. நீங்க எப்ப வேணா வரலாம். ராஜா பெரிய மனசு பண்ணி இந்த இடத்துல வேலைக்கார பொண்ணுங்களுக்கு இவ்ளோ பெரிய சமாதி வைக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அந்த நன்றி எனக்கும் எப்பயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லீலி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கூ இருக்கான்ல, தங்கச்சியோட கல்லறையில போயிட்டு, "செல்லம் நான் பழி வாங்கிட்டேன்டா. என்னால முடிஞ்ச வரைய பழி வாங்கிட்டேன். இந்த ஊர விட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். இவன் போகும்போது ஷாவ், லீலிலாம் அவன பாத்துடுறாங்க. இப்போ இறந்து போனால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு உன்கிட்ட குடுக்க சொல்லி இந்த லெட்டர குடுத்தா. இத நீ கையில வச்சுக்கோன்னு சொல்ல, அதுல குட்டியா ஒரு ஹேர் பின் மாரி ஒண்ணு இருக்கு. தங்கச்சியோட ஹேர் பின், கூவோட தங்கச்சியோட ஹேர் பின். அது பத்திரமா வச்சிருப்பா போல. உன் தங்கச்சி இறந்து போனதுக்கு அவ தான் காரணமோன்னு அவளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா. ஆனா அவ குற்ற உணர்ச்சி அதுக்கு கூட பக்கத்துல விடல. சாரி நீ வேற தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்ல கூ பாக்குறான். நீங்க தான் என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. அன்னைக்கு நான் ஜெயிலுக்கு வந்து ஓவரா தப்பு பண்ணிட்டேன். ரீனா உன்கிட்ட சண்டை போட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு. இதுக்கும் மேல இந்த ஊர்ல என்னால இருக்க முடியாது. நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கூ கிளம்புறான். லீலி, ஷாவ் 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது லீலி திடீர்னு ஷாவ பார்த்து கேக்குறா. ஷாவ், ஒவ்வொரு தடவையும் எங்கெல்லாம் வாட்டர் கிளாக் இருக்கோ அது சரியா வேலை பார்க்குதான்னு செக் பண்றதுக்காக உங்க ஆஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க வருவாங்கல்ல. அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குடும்பமே மாஸ் மர்டர் ஆனப்போ அப்பயும் செக் பண்றதுக்கு வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்க, நான் வேணா யோசிச்சு பாக்குறேன், செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஷாவ் போய் அவன் டாக்குமெண்ட் எடுத்து செக் பண்றான். கரெக்டா 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுவும் அந்த நாளன்னைக்கு என்ன நடந்ததோ அது இன்னும் தெளிவா ஆளிக்கப்பட்டிருக்கு. லீலி அவளோட வீட்டுக்கிட்ட போய் பாக்குறா. குட்டி வயசுல எல்லா டெட் பாடியையும் பார்த்த ஞாபகம் அவளுக்கு வந்துருது. அவ பாட்டுக்கு பயந்து நடுங்கி போய் நின்று இருக்கா. ஷாவ் அங்க போறான். அந்த டாக்குமெண்ட்லாம் ரொம்ப வருஷம் ஆனதால சரியா இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்றான். வேணே அழிச்சிருக்காங்கல்ல, அத பத்தி சொல்லவே இல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு லீலி அங்க வந்து சோகமா போயிடுறா. ஷாவுக்கு தான் கஷ்டமா இருக்கு. அவங்க அப்பாவை பார்க்கணும்னு கூப்பிடுறான். என்னடா இது அதிசயமா இருக்கு. இந்த 15 வருஷத்துல என்ன நீ பார்க்கணும்னு கூப்பிட்டதே இல்ல. என்ன ஆச்சுன்னு கேட்க, அது ஏன் அழிஞ்சு போயிருக்கு? உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். என்ன ஆச்சுன்னு கேட்க, இங்க பாருடா. அந்த பொண்ணுக்கு ஞாபகம் இல்ல. அத அப்படியே விட்டுரு. அவ கேட்க சொன்னாளா அப்படின்னு கேட்க, அவளுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம்ப்பா. ஆனா எனக்கு சில ஞாபகங்கள்லாம் இருக்கு. அது என்ன தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் சோகமா சொல்லிட்டு இருக்கான். இங்க அரண்மனையில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருப்பா போல. ரொம்ப துணை மனைவி. ரொம்ப வந்து ஓரமா அரண்மனையிலே மூலையில இருக்க ஒரு அரண்மனையில இருந்தவ. அந்த இடத்துல வேலைக்கார பொண்ணுங்க மட்டும் இங்க இருக்காங்க. திடீர்னு ஒரு வேலைக்கார பொண்ணு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை க்ளோஸ் பண்றதுக்கு வரா. அப்போ திடீர்னு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கத்துற மாதிரி ஒரு குழந்தை சத்தம் கேக்குது. இந்த பொண்ணு பயந்து போயிட்டு இருக்கா. ஏதோ சிசு ஆத்மா தான் இங்க வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ ஜன்னல்ல ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது. ஒரு குழந்தை ஒண்ணு அங்க நின்னுட்டு அம்மா அம்மான்னு கத்துற மாதிரி. இந்த பொண்ணுக்கும் வர வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. வயிறு வர அவளுக்கு வீங்கிட்டே இருக்கு. வயித்து புடிச்சிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. இங்க இந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக லீலி தானே அரண்மனை போலீஸ். அவ நேரா வந்துடுறா. அந்த பொண்ணு சொல்றா, என் வயிறு பாருங்க, நான் பிரெக்னென்டாவே இல்ல, இவ்ளோ பெருசு வீங்கிருச்சு. அந்த குழந்தை டெய்லி வந்து அம்மா அம்மான்னு கத்துது. என்னால தாங்கிக்க முடியல. ஏதோ பேய் தான் பூந்துருச்சு. என்ன காப்பாத்துங்க மேடம் அப்படின்னு சொல்ல, லீலி ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். டெய்லி உங்களுக்கு நல்ல சாப்பாடா வருமா? பரவாயில்லையே, மீட் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்ல, 2 வேலைக்கார பொண்ணுங்க தான் இங்க மொத்தமாவே இருக்காங்க. அதுல இன்னொரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, இல்லங்க எப்பவுமே எங்க ராணி இறந்து போறது முன்னாடி கொஞ்சம் நல்ல சாப்பாடு தான் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு ரேஷன்லாம் கட் பண்ணிட்டாங்க. இருந்த மத்த வேலைக்கார பொண்ணுங்களை கூட இங்க இருந்து அனுப்பிட்டாங்க. எப்பவுமே சுமாரான சாப்பாடு தான் வரும். இப்ப கொஞ்ச நாளா என்னாச்சுன்னு தெரியல. நல்ல
சாப்பாடா வருது, ஏன்னு எங்களுக்கே புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. லீலி போய் அரண்மனை காவலர்கள்ட்ட அப்புறம் சாப்பாடு கொடுக்கறவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்க, எல்லாருக்கும் நாங்க தாங்க வேலைக்கார பொண்ணுங்களுக்கு சாப்பாடு தருவோம், தனித்தனியா போய் டைன் பண்ண முடியாதுல்ல, ஒரு பாக்ஸ்ல போட்டு அந்தந்த அரண்மனை முன்னாடி வச்சிருவோம், அவங்க அவங்க எடுத்துக்குவாங்க, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு மெனு சொல்றாங்க. ஆனா அந்த மெனுல இவங்க சாப்பிட்ட எந்த சாப்பாடுமே கிடையாது. லீலி பாத்துட்டு இருக்கா, அந்த பொண்ணு வயிறு பிரெக்னெண்டா இருக்க மாதிரி பெருசாகணும்னு ப்ளோட் ஆகுற மாதிரி சாப்பாடு கொடுத்திருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு ஷாவை பார்த்து கூட, அவன் வேலை முடிகிற நேரம் வந்துருச்சு, நான் அவனை போய் பார்க்க போறேன்னு கிளம்புறா. அவ ஷாவை பார்க்கறதுக்கு ஏதாவது சாக்கு வேணும், வர வர நீங்க என்னோட ஷாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு ரீனா பின்னாடி வந்துட்டு இருக்கா. ஷாம் வரான், ஆஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பொண்ணு முழுசா நம்புறா. இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை தண்ணியை கொடுக்குறான். இது குடிச்சா எல்லா கெட்ட சக்தியும் உங்களை விட்டு போயிடும், உங்க வயிறு சரியா போயிடும்னு சொல்லிட்டு ப்ளோட்டிங் குறையறதுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஷாவை நம்பி குடிக்கிறா. அப்போ 2 வேலைக்கார பொண்ணுங்களும் நிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு சொல்றா, கண்டிப்பா நாங்க 2 பேரும் ஏமாத்துறோம் நீங்க நினைப்பீங்கல்ல, ஏன்னா எங்க ராணி மேடம் 15 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, இப்போ எங்களுக்குன்னு வேற யாருமே கிடையாது, போய் போய் சாதாரண வேலைக்கார பொண்ணுங்க எங்களை யாரும் பயமுறுத்துறதுக்கு போறா, கண்டிப்பா நாங்க பொய் சொல்றோம் தான் நீங்க நினைப்பீங்க, ஆனா நாங்க பொய் சொல்லல, நிஜமாவே யாரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்க, பிரச்சனை பண்றதுக்குன்னு எதுவுமே இல்ல, எங்க மேடம் இருந்த வரைய கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்ல, இப்போ திடீர்னு இவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுன்னா எங்களுக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஷாவும் லீலியும் அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்றாங்க. நைட் ஆகுது. திடீர்னு பார்த்தா அம்மா அம்மான்னு ஒரு குழந்தை கத்துற சத்தம் கேக்குது. ஜன்னல் வழியா ஒரு குழந்தை பேய் வந்துட்டு எட்டி பார்த்துட்டு அம்மா அம்மான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. பார்த்தா வெளியே யாரோ மாஸ்க் போட்டு நிக்கிறாங்க. கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு நிழல்ல ஆட்டுறாங்க குழந்தை மாதிரி. லீலி அங்க போறா, சண்டை போட்டு பாக்குறா. ரீனாவும் தான். ஆனா 2 பேரையும் டபாச்சிட்டு அந்த வந்த ஆள் அங்க இருந்து போயிடுறாங்க. லீலி நேரா உள்ள போயிட்டு ஷா கிட்ட ஏதாவது க்ளூ கிடைச்சதா, அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, எங்க பாரு பிரான்ஸ் மிரர் வச்சிருக்காங்க, இத வச்சு நிலா வெளிச்சத்தை உள்ள கொண்டு வந்து ஏதோ பேப்பர் பொம்மையை கையில வச்சு இந்த மாதிரி ஒரு வித்தையை காட்டியிருக்காங்க, இந்த பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் காட்டிட்டு இருக்கான். வெளியே போய் நின்றுட்டு நான் அதே மாதிரி ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கான். ரொம்ப மங்களா தான் தெரியுது, இல்ல இந்த மாதிரி தெரியல, ரொம்ப மங்களா இருக்குன்னு சொல்ல ஷாவ் பாக்குறான். கீழே ஒரு லென்ஸ் விழுது இருக்கு, இதை வச்சு பாக்கலாம், இப்ப ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல இப்பயும் ஓகே, முன்னாடியோட பெட்டர், ஆனா அந்த மாஸ்க் போட்ட ஆளு காட்டினதை விட மங்களா தான் இருக்கு, என்னவா இருக்கும்னு கேட்க கரெக்டா அந்த டைம்க்கு மட்டும் தான் நிலா வெளிச்சம் சரியா அந்த இடத்துல படுது, அந்த டைம்ல காட்டி நம்மள ஏமாத்திருக்காங்க. டைம் யாரும் நல்லா தெரிஞ்சவங்க, யாரும் நல்லா அந்த மாதிரி இன்ஜினியரிங் பண்ணவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஆனா வேலைக்கார பொண்ணுங்களை பயமுறுத்துறதுக்காக யாரு இதெல்லாம் பண்ண முடியும்? ஒரு கயிறுல கட்டி பொம்மையெல்லாம் இழுத்தாங்க. சண்டை போடும் போது கூட அந்த கயிறு வச்சு அந்த பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டா, கயிறு தழும்பு பாருங்க, அது கூட என்கிட்ட இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது பொண்ணுன்னு சொல்லிட்டு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல. கால் ரொம்ப நீளமா இருக்கு, செருப்பு சைஸ் பாருங்களேன் இவ்வளவு பெருசா இருக்கு, குள்ளமா இருந்து செருப்பு சைஸ் பெருசா இருந்தா பொதுவா ஆம்பளைங்களா தான் இருக்கும், ஆனா பொண்ணு மாதிரில கத்துனாங்க, ஒரு பாட்டு கூட பாடினாங்கல்ல குழந்தை மாதிரி, அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்கல்லன்னு ரீனா கேக்குறா. ஒருவேளை ஆம்பளையே பொண்ணு குரல்ல பேசி இருக்கலாம், மிமிக்ரி பண்ணிருக்கலாம்ல, பொண்ணாவும் இருக்கலாம் பையனாவும் இருக்கலாம், கால் தடத்தை வச்சு நம்மளால கண்டே பிடிக்க முடியல, இப்ப இந்த கேஸ் அடுத்து எப்படி கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ராணி ஒருத்தி இறந்து போயிட்டால 15 நாளைக்கு முன்னாடி, அவ திங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அந்த பொண்ணு இந்த கிட்டார்லாம் இருக்கும்ல, அது வாசிக்கிற பொண்ணு போல, பரவாயில்லையே இதெல்லாம் வாசிக்கிற பொண்ணா, இந்த மியூசிக் நோட்டு கூட பாருங்களேன் நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா மியூசிக் வாசிப்பா போல, இது வந்து பொண்ணு கிட்ட வேற என்னெல்லாம் வந்து விஷயம் இருந்தது அதெல்லாம் என்கிட்ட கொடுங்கன்னு கேட்க அந்த ராணி வச்சிருந்த நகையெல்லாம் கொடுக்குறாங்க. இன்னொரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, ஓபன் பண்ண முடியல, சீக்ரெட் கோட் இருந்தா தான் ஓபன் பண்ண முடியும், எங்களை பக்கத்திலே விட மாட்டாங்க, அவங்க சொத்தே இதுதான் வேலைக்கார பொண்ணு சொல்ல ஷாவ் பாக்குறான். நான் ஓபன் பண்றேன்னு ஒரு செகண்ட்ல ஓபன் பண்ணிடுறான். பரவாயில்லையே லீலி சொல்லிட்டு இருக்கா, உன்னை கூட வச்சிட்டு இருக்கதான் பெரிய பெனிஃபிட்டே அப்படின்னு. உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய சங்கா இருக்கு, சங்கு இருக்கு, இதான் உங்க ராணியோட பொக்கிஷமா அப்படின்னு சொல்லிட்டு லீலியே ஷாக் ஆயிடுறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.